ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு மாடி இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே, உங்களுடைய எயிட் மிஷின் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு சாங் தகுந்த மாதிரி இல்லை புக் மார்க்கும் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ண நினைக்கலோ ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு 3000 செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் இதோடைய வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சுக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இப்போ ஒரு டெம்ப்ளேட் இப்படி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தா மெட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைனே கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தா கிளிக் பண்ணிட்டு 3000 போயிட்டு இதோடைய வேல்யூ வந்து பார்த்தா ஒரு -90 வந்து பார்த்தா வச்சுக்கலாம். இப்போ மேலே 3 பட்டனை கொடுத்துட்டு ஃபுல் கம்ப்ரெசரே கொடுத்துக்கோங்க. 3000 போயிட்டு லைட்டாக வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் வந்து பார்த்தா ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதோடைய மேலே வந்து பார்த்தா 100 இருக்கா? ஸோ அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை ஒரு 25 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு எந்த இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்தா ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ இந்த ஆர்ட் பிஎன்ஜி வந்து பார்த்தா மெட்டிலே இருக்குது. ஸோ நீங்கள் டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய சைஸை வந்து பார்த்தினாக்கா ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 3000 போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக இதை மேலே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை என்ன ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு ஸோ இதுவும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஆர்ட் பிஎன்ஜி இப்போ ஆட் பண்ண பிக்கும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் இருக்கா? ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு பிக்கு கரெக்டாக என்ன சைஸில் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலிக்ஸுக்கு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு ஸோ இந்த செகண்டாக இருக்கா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 365 இல்லைனா 360 வந்து பார்த்தா வச்சுக்கோங்க. ஸோ 65 வச்சுட்டேன். ஸோ இப்போ இது ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 73 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ இது ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3000 போயிட்டு ஸோ இதோடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 180 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 போயிட்டு ஸோ இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூவ் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்க வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதோடைய கலரை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ட் வந்து கொஞ்சம் சின்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சின்னஸாக பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ குரூப்பும் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிரிக்ஸ் ஆட் பண்ணால் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ கொடுத்துட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னரில் இருக்கிறது சென்டராக கொடுத்து இதோடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய பிடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஓகே, கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்கே கொடுத்துட்டு டிக் ஐக்கனே கொடுத்துருங்க. இப்போ அந்த க்ரீன் கலரில் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 வச்சுட்டேன். ஸோ ரிசல்ட் போயிட்டு இதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எஜ்ஜுன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ப்ராசஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் இது கொடுத்துருங்க. இப்போ இதோடைய எண்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டோடைய வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சுருங்க. ஸோ ஓகே, இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் இருக்கா சைடில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சா?
ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்ட்டும் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ஸ்பேஸிங் இருக்கும். ஜஸ்ட் கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் தான் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 6 வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டம் ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது எனபிள் பண்ணிவிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே இருக்கட்டும். ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை ஒரு 35 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மார்க்கை கொடுத்துட்டு காப்பி லேயர் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நெக்ஸ்ட் ரிலீக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே டைப் பண்ணியாச்சா? ஸோ இப்போ அந்த எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது எப்படி கட் பண்ணு சொல்கிறேன். அந்த புக் மார்க் வந்துட்டு அந்த ரிலீக்ஸை கிளிக் பண்ணி ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் சேம் மெத்தட் தான். ஸோ ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரிலீக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீக்ஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீக்ஸ்லேயே நீங்கள் வந்து ப்ரீவில் ஒரு ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அது எப்படி ஆட் பண்ணு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ப்ளஸ் சைன் கொடுத்து சர்க்கிள் ரே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதோடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டு மூவ் போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணியாச்சா? ஓகே ஸோ இப்போ இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிங்களா சர்க்கிளை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு பாட்டம் ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிவிட்டு ஸோ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இது XY தேர்டே இருக்கட்டும். ஓகே ஸோ ஆட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸோ இப்போ நீங்கள் ரிலீக்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபாண்ட் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த பிடி வேலையை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த கலர் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சுட்டு மேலே டிக்கு ஐக்கானே கொடுத்துக்கோங்க. ஸோ செட் ஆகிடுச்சா? இப்போ 300 செல்வேன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸோ உங்களுக்கு கரெக்டாக என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு சென்டரில் கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ ஆட் ஆகிடுச்சா? ஸோ ஓகே ஸோ இது அந்த அளவுக்கு வந்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தினாக்கா நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ரிலீக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தினாக்கா இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ரிலீக்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மிட்லேயே இருக்குது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் செட் இது கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதோடைய த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 4000 சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே எனக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 300 செல் போயிட்டு ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே செட் பண்ணியாச்சா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மெத்தட் தான் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இருக்கா ஸோ அந்த ஆர்ட் இமேஜ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் அண்ட் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு லாங் ஷேடோன்னு இருக்கா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.016 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே செட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 இருக்கட்டும். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இதே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டைமிங் கம்மியாக இருக்குது அதனால் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே 4x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன்.
ஓகேவா. ஸோ இப்போ இதோடைய கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தினாக்கா ஒயிட்டே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோடைய ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தினாக்கா 100 வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே 100 இருக்கட்டும். இப்போ இதோடைய ஃபைடும் 0 இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி ஆட் பண்ணியாச்சா. ஸோ ஓகே. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் வந்து பார்த்தினாக்கா கீழே மூவ் பண்ணிங்கன்னா சாஃப்ட் க்ளோ இருக்கும். ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இதை கொடுத்துங்க. ஸோ ஓகே. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.50 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ பிரைட்னஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே, கீழே வந்து மூவ் பண்ணிங்கனாக்கா கான்ஸ்டன்ட் இருக்கும். ஜஸ்ட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வச்சுக்கலாம். ஸோ ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோடைய கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 வச்சுக்கோங்க. ஓகே, கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கட்டும். ஸோ இந்த ஹவு டு க்ளோன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 50 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஆட் ஆச்சா. க்ளோ எஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சா. ஓகே. ஸோ இப்போ இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிங்களா, ஸோ அந்த பாக்ஸ்லேயே பேஸ்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த சாஃப்ட் க்ளோன்றதை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ஸோ பட்டர்ஃப்ளை இங்கே இருக்குது இங்கே இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஸோ இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு க்ளோ நிறைய இருந்துச்சுனாக்கா சாஃப்ட் க்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கீழே லாஸ்ட்டாக அவுட்டர் க்ளோ இருக்கா, ஜஸ்ட் அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அதோடைய க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலீஸு கீழே இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம வந்து லாஸ்ட்டு அவுட்டர் க்ளோ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 வச்சுருக்கேன். ஸோ ஓகே, மேலே மூவ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் இருக்கா, ஜஸ்ட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் க்ளோவே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோடைய அவுட்டர் க்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஏன்னா இது சின்ன சைஸில் இருக்கா, ஸோ அதுக்காக தான். ஸோ ஓகே. ஸோ நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரியே ஆட் பண்ணியாச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பண்ண ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு 3 பார்த்து கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கம்ப்ரஷரே கொடுத்துக்கோங்க. மோட்டர்ஸில் போய்ட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ அந்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் லாஸ்ட்டில் அதர்னு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் எஃபெக்ட்டில் கலர் அண்ட் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா சேச்சுரேஷன் வெர்பும் இருக்கும், ஜஸ்ட் அதை கொடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த சேச்சுரேஷன் வெர்பை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலரை இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சுட்டு கீழே வைப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 இல்லை ஒரு 26 வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதா, அந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ளோவாக எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வீடியோக்கு தகுந்த மாதிரி இல்லை, அது மட்டும் தனியாக ஒரு கலராக இருக்குது. ஸோ அதே கலரை சேஞ்ச் பண்ணிடலாமா. அந்த பட்டர்ஃப்ளை வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்டில் ஷிஃப்ட்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைட் இது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது கலரு சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ ஓகே, ஃபைனலி நீங்கள் ப்ரீவியூ பார்த்த மாதிரி ஒரு வீடியோவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக போயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.